ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். முதலில் இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுன மனைக்கு பெயர்ச்சியாகிறார். மிதுன மனையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கடகமனைக்கு பயிற்சியாகிறது. மீண்டும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி புதன் பகவான் சிம்ம மனைக்கு பயிற்சியாகிறது. இந்த குரு பகவானும் சூரியனும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரை இணைவு பெற்று கடகத்தில் உட்கார்ந்துருக்கு. அதன் பிறகு சூரிய பகவான் சிம்மத்துக்கு பயிற்சியாகிறது ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி. சுக்கிர பகவான் கன்னியில் வீட்டிருக்க, கேது பகவான் சிம்மத்திலும் ராகு பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்க, சனி பகவான் வக்ரம் பெற்று மீனமனையில் இருக்குது. ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகமைப்பு. இந்த கிரக அமைப்பை வைத்து கொண்டு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீனம் ராசி அன்பர்களே, ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி யார் அப்படின்னா குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார். அப்போ ராசி அதிபதி வலிமை பெறுகின்ற மாதம். அது உங்கள் ராசியை பார்க்குறார். ராசி அதிபதி ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு. உங்கள் ராசியில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அந்த சனி பகவானுங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அவரே, உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தக்கூடியவரும் அதே சனி பகவான் தான். அப்போது உங்கள் ராசியில் சந்திரன் இருக்குது. அப்போ சந்திரனுங்கிறது மனசு. அப்போ மனசின் மேலே ஒரு விரையாதிபதி உட்கார்ந்துருக்கு. அப்போ மனம் விரயமாகிறதுன்னு அர்த்தம். அது தகுந்த மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு ஆகாதவன். இந்த மீன ராசி என்பவர்களுக்கு ஆகாதவன், 8க்குரியவன், அட்டமாதிபதி. அந்த சுக்கிரன் உங்களை பார்க்குறார். அப்போ எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸுங்கிறது சில சமயங்களில் தோன்றும். அல்லது வேலைப்பளு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி மனம் எங்கேயோ நினைத்து கொண்டு ஒரு டல் அடித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும். ஆனால் கெடுத்து விடுமானா நிச்சயமாக இல்லை. முதலில் பாவத்துவம், முதலில் கெடுபலன்கள், முதலில் தடைகள், முதலில் தாமதம், முதலில் ஒரு டல்னஸ் போன்ற தோற்றத்தை உங்களுக்கு கொடுத்தாலும் இறுதியில் உங்கள் ராசி அதிபதி குருவினுடைய பார்வையால் அது நிவர்த்திப்படுகிறது, சமப்படுத்தப்படுகிறது. அப்போது நீங்கள் கெடுத்துக்கிட்டால் தான் உண்டா. அப்போது நீங்கள் கெடுக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. அப்போ நெகட்டிவ் விஷயம் ஏதாவது வருதுன்னா அதை அப்படியே ஒதுக்கி வைப்பது நல்லது. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு வம்பு வழக்கு, ஒரு கோர்ட்டு கேஸு, அல்லது கோபப்படுத்துதல், உங்களை ஆக்ரோஷப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளை தூண்டுதல். ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி இல்லை, கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே வாங்குறது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்தை மட்டும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. சார், பொருளாதாரம் எப்படி சார் இருக்க போகுது இந்த மாதம்? 2ஆம் அதிபதியை பார்க்கணும், 2ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் அதிபதி யார்? செவ்வாய் பகவான். அவர் எங்கே இருக்கார்? 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார். பொதுவாக பொருளாதாரம் குரு தான், தனவன்னாலே குரு தான். குரு உச்சமாக இருக்குது, அது உங்களை பார்க்குது. பணம் உங்களை பார்க்கிறது. அப்போ உங்களை நோக்கி பணம் வந்து கொண்டிருக்கிறது. சுக்கிரன் கையிருப்பு பாருங்க, அவர் நேராக உங்களை பார்க்குறார். அப்போ பணம் கொடுக்கிறது, பணம் வருகிறது. பட் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு செயல்படணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இந்த கோபப்படுறது, ஆக்ரோஷப்படுவது, ஏன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்தில், அதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வருவது, கொஞ்சம் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த கருத்து வேறுபாடு, ஒரு ஈகோ, ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் போகக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டாலே போதும்.
4ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். அப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்புகள் ஒரு சில மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். சார், இடம் வாங்கலாமா, நிலம் வாங்கலாமா? தாராளமாக வாங்கலாம். வாங்குவதற்கு எந்த தடையும் இருக்க போவதில்லை. ஆனால் என்ன, உங்களுக்கு இப்போது 7 சனியில் ஜென்ம சனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானம், பொறுமை அவசியம். ஒரு இடத்த வாங்கினா கூட அந்த இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத தீர விசாரித்து வாங்குவது சிறப்புங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்கள் மனதை சந்திரன் உங்கள் மனதை மறைக்கிறது. ஒரு இருட்டு கிரகம், சனிங்கிற இருட்டு கிரகம் உங்கள் ராசியின் மேலே உட்கார்ந்துருக்கார். அப்போ உங்கள் மனசை மறைக்குது, உங்கள் எண்ணத்தை மறைக்குது, உங்கள் சிந்தனையை மறைக்குது, உங்களை தூண்டுவிக்கிறார். ஸோ இங்கே மட்டும் கொஞ்சம் ஒரு புள்ளி வச்சு ஒரு கோலம் போடணும். எந்த ஒரு புதிய விஷயத்தை செய்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்தாலே போதுமானது. 5ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமாக உட்கார்ந்திருக்கார். குரு உச்சம். அப்போ குழந்தைகள் நன்றாக படிக்குமா? நன்றாக படிக்கும். என்ன கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும், பட் படிக்கிற விஷயத்தில் நல்லாவே இருக்கும். குரு வலிமையாக இருக்கிறது. குழந்தை படிப்பு நன்றாக இருக்க போகிறது. சின்ன சின்ன தடைகள், குழப்பங்கள், அதாவது இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த குழப்பம்ங்கிறது இருக்கும். கடைசியில் வெற்றி. முதலில் தடை, தாமதம், பிரச்சனை. இது கிடைக்குமா, அது கிடைக்காதா? இப்போ +2 முடிச்சிருப்பீங்க, இந்த கோர்ஸ் போகுது, கவுன்சிலிங் போகுது, இந்த கோர்ஸ் கிடைக்குமா, கிடைக்காதா? முதலில் ஒரு பயத்தன்மை, அப்படி அதை நினைத்து ஒரு என்ன சொல்கிறது, இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பயத்தோடு செல்லும். கடைசியில் பார்த்தா கிடைச்சிரும், அவ்வளோதான். ஸோ அதனால் நீங்கள் குழப்பப்பட வேண்டிய அவசியம் என்பது நிச்சயமாக இல்லை இந்த மீனராசி என்பவர்களுக்கு. குழந்தை படித்த முடித்தவுடன் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அல்லது ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய சந்தர்ப்பங்களை கண்டிப்பாக உருவாக்கும். படிப்பதற்கு எந்த தடையும் ஏற்படுத்தப் போவதில்லை. திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள் மட்டும் கொஞ்சம், ஏன்னா சுக்கிரன் நீச்சமாக உட்கார்ந்துருக்கார். அப்போது இந்த மாதம் சின்ன சின்ன தடைகளை கொடுக்கும். என்ன சொல்கிறது, ஒரு குழப்பம் இருக்கும். செய்யலாமா வேண்டாமா, இது பொருந்துமா அது பொருந்தலையா, ஏதோ ஒரு வகையில் தடை இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அவ்வளோதான். குரு நேரம் உங்களை பார்த்துடுறார். முதலில் தடை, தாமதம், அதுக்கப்புறம் சமப்படுத்தப்படுகிறது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டாலே போதும். சார், பாக்கியஸ்தானத்தின் அதிபதி, பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குரு 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பாக்கியங்கள் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். குழந்தை பாக்கியம் இல்லாத மீனராசி என்பர்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் சார், நிறைய பரிகாரம் செஞ்சுட்டோம் சார், அது சார் இது சார், நிறைய. இந்த மாதம் குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புகள் சிறப்பு பெறுகிறது. என குழந்தை காரக கிரகம் உச்சமாக இருக்கிறது. அது பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. அதுவும் உங்களுக்கு இன்னும் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னா, 5ஆம் இடம் என்பது குழந்தை ஸ்தானம். அந்த ஸ்தானத்துக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் யார் அப்படின்னா குரு பகவான். 5ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் அப்படின்னா எங்கே வரும்? 5லிருந்து நீங்கள் எண்ணி வரும்போது 9ஆம் இடம் என்ன உங்கள் ராசியாக வரும், உங்கள் லக்னமாக வரும். அந்த அதிபதியாக இருக்கக்கூடியவன் யார்? குரு பகவான். அவர் உச்சமாக இருக்கார். அப்போ கண்டிப்பாக மீன ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து அதன் மூலமாக மனதில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக இருக்கிறது இந்த மீனராசி என்பவர்களுக்கு. சார், 10க்குரியவன் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும்? 10க்குரியவன் எங்கே இருக்கார்? உச்சமாக இருக்கார். வலிமையாக இருக்குது, தொழில் வலிமையாக இருக்குது, கரெக்டு. ஆனால் நீங்கள் கெடுத்துடக்கூடாது. இங்கே என்னென்ன அர்த்தம்னா, நீங்கள் கெடுத்துக்கொள்வீர்கள், அல்லது உங்களை டெம்ட் ஏற்றுவாங்க, உங்களை கோபப்படுத்துவாங்க, ஆக்ரோஷப்படுத்தப்படுவாங்க. ஏன்னா சனி வக்ரமாக உட்கார்ந்துருக்கார்.
இல்லை நீங்களுமே நிதானம் இல்லாமல் கோவப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலையை ரிசைன் பண்ணுவது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக கூடாது. பொறுமை நிதானம் என்பது மீனராசி என்பவர்களுக்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சார் எனக்கு வேலை நல்லதாக இருக்குது சார், எனக்கு எந்த பிரச்சனை இல்லை என்று சொல்லக்கூடிய மீனராசி என்பவர்கள் இப்போ ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ தான் கொஞ்சம் இடைஞ்சல் உங்களுக்கு வரும். எதையோ ஒன்று சொல்லி டெம்ட் ஏற்றுவாங்க. ஸோ மீனராசி என்பவர்கள் பொதுவாக இந்த காலகட்டத்தில், இந்த ஜென்ம சனி காலகட்டத்தில் வேலையை மட்டும் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கோங்க. அப்படியும் மாறணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள் என்றால் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணும். என் நண்பர் வாங்கி கொடுத்துருவார், அதை செய்வேன், இது செய்யணும், எதையும் நம்பக்கூடாது. இன்னொரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு தான் மாறணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். சார் ப்ரமோஷன் கிடைக்குமா? எனக்கு ஏன் கிடைக்காது? தாராளமாக கிடைக்கும். 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார். உயர் பதவிகள் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும், வேலைப்பளு அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். அப்போ ப்ரமோஷன் கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை மீனராசி என்பவர்கள். இடமாற்றம், ப்ரமோஷன், நோ, எந்த தடையும் இல்லை. ஏன்னா நீங்கள் 11ஆம் இடத்தை பார்க்குறீங்க, லாபஸ்தானத்தை பார்க்குறீங்க. லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை, அதாவது வளர்ச்சியை அனுபவிக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. அந்த எண்ணம் இருக்கும், அந்த சிந்தனை இருக்கும். ஆனால் நீங்களே கெடுத்துக்கூடாது. 8ஆம் அதிபதி உங்களை பார்க்குறார். விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். 8ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நேர பார்க்குறார். அப்போது 8-12 கனெக்ட் ஆகுதா? 8-12, 8 வலி, வேதனை, துக்கம், துயரம், 12 விரயம். அப்போ ஒரு வலி எங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கு, ரைட்டு. ஆனால் குரு பார்க்குறார், சமப்படுத்தப்படுகிறார், அவ்வளோதான். ஸோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல குரு உங்கள் ராசிநாதன் வலிமை இருக்கிறதுனால எதையும் சாதிக்கக்கூடிய, எதையும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ இடம், நிலம், வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அம்சமும் இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எத்தனை டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தர்நாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு, எப்போ சார் திருமணம் நடக்கும்? எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது? எந்த கோர்ஸ் படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? எப்போ இடமாற்றம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், உங்கள் ஜாதகம், சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.